Hi friends, welcome to Salem Punitha's Recipes. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் பக்கோடா செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம பக்கோடா எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் செய்யணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சிக்கன் பக்கோடா செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சும்மா ஒரு 2 விசில் விட்டாவே வெந்துடும். வெந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கலாம். சின்னதாக பிச்சுக்கலாங்க. பக்கோடா செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிட்டு வந்துடலாங்க. ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்படி நல்லா வேகமாக நல்லா கலந்துக்கலாங்க. 1/2 கப் கடலை மாவு சேர்த்துட்ருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம், உப்பு கடலை மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், கூடவே நம்ம இடித்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வேக வச்ச சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி நல்லா கெட்டியமாக பெசரிக்கணும். பவுடர் இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பக்கோடா போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. பக்கோடாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நல்லா தட்டுன மாதிரி போடணுங்க. சிக்கன் பக்கோடா சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பயுமே சிக்கன் சிக்கன் 65 இந்த மாதிரி தான் எண்ணெயில் போடுவோம். சில்லி சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மொறுன்னு வெந்துருச்சு. எடுத்துடலாம். எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. நல்லா மொறுன்னு சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. சிக்கன் வாங்குறப்ப தை பீஸாக பார்த்து வாங்கணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இது ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரினாலும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம சிக்கன் பக்கோடா அப்படின்னு சொன்னால் தான் சிக்கன் இருக்குதுன்னு தெரியும். எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சிக்கன்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்திருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது பக்கோடா. யாருக்கெல்லாம் பக்கோடா பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பக்கோடாவை நீங்களும் இதே மாதிரியே நான் சொல்கிற அளவுகளை வச்சு செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you for watching.